வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு மீதி இருக்கிற பெண்டிங் கேண்டிடேட்டுக்கு எப்பொழுது வர இருக்குது. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் முழுமையாக சொல்ல போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பீப்புள்ஸுக்குமே பார்த்திங்கன்னா தற்சமயம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்கல. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2500 பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போயாச்சு மக்களே. மீதி இருக்கிற நபர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தற்சமயம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2500 நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போயிடுச்சே, எங்களுக்கெல்லாம் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்ரு பெறாதவங்க தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை ரெடியாக இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அதி விரைவில் உங்களுடைய வீடு தேடி வந்துவிடும். வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. சில மக்கள் எல்லாமே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. டிஎன்எஸ்டிசியில் எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு, நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. எல்லாருமே நான் முடிச்சுட்டேன், நல்லபடியாக நான் முடிச்சுட்டு செய்முறை தேர்வை முடிச்சிருக்கேன், நல்ல ஸ்கோரிங் எழுத்து தேர்வில் மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் நான், எனக்கு ஏன் இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கல அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி. தேர்தல் அவசரத்தின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டுருக்கு. இருந்தாலும் மீதி இருக்கிற நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு விரைவில் வழங்க இருக்காங்க. வீடு தேடி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வழங்கப்படும். இந்த அறிவிப்பை நமக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி இன்னும் ஒரு சில தினங்கள் இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தேதிகளும் வந்தாச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்தாச்சு. ரெடி ஆகிக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். நீங்கள் பணிக்கு செல்லலாம், ட்ரைனிங்க்கும் போகலாம். ஆல்ரெடி ட்ரைனிங்கில் 2500 பேர் இருக்காங்க. நிறைய பேர் ட்ரைனிங் பிடிக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எனக்கு ட்ரைனிங் போக எடுக்கலை அப்படின்ட்டு ஒரு சில மாவட்டங்களில் சிலர் வெளியே வந்திருக்காங்க. அவங்களுடைய வேக்கண்ட் எல்லாமே மீண்டும் ஃபில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரைனிங் போன கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி எல்லாமே ட்ரைனிங்லேயே வெளியே வந்திருக்காங்க. அவங்களுடைய வேக்கண்ட் திரும்பவும் கொண்டு வருவாங்க. அதற்கான அப்டேட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் 2026 புதிய திறம்பட்ட மேம்பட்ட ஒரு அப்டேட்டை வெளியிட போகிறாங்க. இந்த புதிய அப்டேட் 2026 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவில் ஆட்களை எடுக்கிறது. 2026 அனைவருக்குமே பேருந்துகள் இலவசம் அப்படின்ற குறிப்பிடுறதுனால டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா, டிரைவர் தனியாக கண்டக்டர் எடுப்பாங்களான்ற சந்தேகம் வரும். எது எப்படி இருந்தாலும் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. அதனால் ரெடி ஆகிக்கோங்க. இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸு பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.